மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோயம்புத்தூர் மாநகராட்சி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மத்திய மண்டலம் வார்டு எண் 84 உட்பட்ட அபிராமி நகர் பகுதியில் மாநகராட்சி உட்பட்ட இடத்தில் சத்துணவு மைய கட்டிடத்தின் அருகில் புதிதாக ஒரு நவீன உடற்பயிற்சி கூடம் அமைக்கும் பணிக்கென்ன திட்ட மதிப்பீடு ரூபாய் 25 லட்சத்துக்கு தயார் செய்து உடற்பயிற்சி கூடம் கட்டி முடிக்கப்படும். பேரவைத் தலைவர் அவர்களே, பல்வேறு பெரிய நகராட்சிகளில் கோவை, சென்னை, அதே மாதிரி மதுரை போன்ற பெரிய நகராட்சிகளில் இருக்கிற ஓஎஸ்ஆர் லேண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் அந்த பகுதி மக்களுடைய பள்ளி பிள்ளைகளோ கல்லூரி பிள்ளைகளோ கேட்கின்ற போது இந்த ஜிம் அமைத்து தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதை பூங்கா அமைப்பதில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. அதை முதலமைச்சர் அவர்கள் அதற்கான தனி நிதி ஒதுக்கி தந்து அதை உடனடியாக செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே இப்போ கோவையில் பார்த்தீங்கன்னா 84வது வார்டு அருகாமையில் 86வது வார்டில் புல்லுக்காடு பகுதியிலும் 1 ஏக்கர் பரப்பில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு உபயோகத்தில் உள்ளது. மேலும் அருகில் உள்ள வார்டு எண் 65 சிவராமநகர் பூங்காவில் உடற்பயிற்சி கூடம் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது. அருகிலுள்ள வார்டு 83 நேரு விளையாட்டு அரங்கு அருகில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. தற்போது கோயம்புத்தூர் மாநகராட்சி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மத்திய மண்டலம் வார்டு எண் 84 உட்பட்ட அபிராமி நகர் பகுதியில் மாநகராட்சி உட்பட்ட இடத்தில் சத்துணவு மைய கட்டிடத்தின் அருகிலே இப்போது நீங்கள் சொன்ன இடத்தில் ஒரு பூங்கா அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள்லாம் 25 லட்சம் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கோவையை பொறுத்தளவு நாம் தேவையான இடத்திலே இடம் இருக்குமானால் அந்த ஜிம் அமைப்பதோ அல்லது பூங்காக்களை பராமரிப்பதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்து கொடுக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய தொகுதி இருப்பதே முதல் 11 வார்டுகள் தான் உங்களுடைய தொகுதி மொத்தமே. உறுப்பினர் இருந்து கேளுங்க. அந்த 11 வார்டுகள் தான். ஆனால் இப்போது நீங்கள் சொல்லியிருப்பது புதிதாக 10 இடங்களிலே அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் மக்களுடைய உடல்நலத்திலே மிகவும் கருத்தில் கொண்டு அதை உடனடியாக செய்து தர சொல்லி மாண்புமிகு முதல் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே நீங்கள் கேட்ட இடங்களில் இந்த ஆண்டு அதற்கான பொது இடங்களிலே அதை செய்து தரப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு தமிழ்நாட்டிலே மொத்தம் எந்த இடத்திலும், சென்னையில் கூட இல்லை, கோவையில் தான் 50 ஏக்கர் பரப்பளவிலே செம்மொழி பூங்கா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 167.25 கோடி மதிப்பீட்டில் இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டிலே அங்குதான் மிக சிறப்பான ஒரு புதிய பூங்கா, அதாவது விளையாட்டு அரங்கம், பொது கூட்டரங்கம், மக்களுடைய பொழுதுபோக்கு. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் என்னென்ன மரங்கள் இருந்ததோ, இந்தியாவில் எந்தெந்த பழமையான மரங்கள் இருந்ததோ அத்தனையும் உருவாக்குகிற ஒரு பெரிய பூங்காவை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். கோவைக்கு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக அது வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிந்து விரைவிலே முதலமைச்சர் அவர்களும் திறந்து வைக்க இருக்கிறார்கள். எனவே எந்த உள்ளூர் கவுன்சிலரும் எல்லாம் ஒன்றும் கெடுக்கலாம் மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்ஆர் ஃபண்டை பற்றி சொல்கிறீங்க. சிஎஸ்ஆர் ஃபண்டு நீங்கள் கம்பெனிக்காரங்க நேரடியாக வெளியூர்லேருந்து வந்த கம்பெனிக்காரங்க அந்த ஊருக்கே செலவு பண்ணுறாங்க. அது நீங்கள் கேட்டு நம்முடைய அமைச்சர் ராஜா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் சொல்லி இந்த ஊரில் இருக்கிற நிறுவனங்கள் இந்த ஊரில் தான் வளர்ச்சிக்கு செயல்பட வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சரும் நம்முடைய ராஜா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சிஎஸ்ஆர் ஃபண்டை நீங்களே கேட்டு வாங்கி கொடுத்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை, வாங்கி கொடுங்க, செய்வோம்.